ஹே கைஸ், வெல்கம் டு பிளாக் டீ. நான் உங்க கார்த்திக். இன்னைக்கு மூவி ரிவ்யூல என்ன மூவி பத்தி பார்க்க போறோம்னா, வெங்கி அட்லூரோட டைரக்ஷன்ல சூர்யா நடிச்சு வெளிவந்திருக்க விஸ்வநாதன் சன்ஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, சஞ்சய் விஸ்வநாதன்ற ஒரு பிசினஸ் மேன் மேரேஜே பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு அடமெண்டா இருக்காரு. அவங்க அம்மாவோட ஃபோர்ஸ்னால ஃபாரின் போறாரு. ஃபாரின் போய் ஒரு வருஷத்துலேயே திரும்ப வரும்போது ஒரு குழந்தையோட வராரு. ஆக்சுவலி அவர் பாத்தீங்கன்னா ஒரு சரகேட் மதர் மூலமா தான் அந்த பேபியை கன்சீவ் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாரு. பேபி கூட்டிட்டு வந்த கொஞ்ச நாள்லயே அந்த பேபிக்கு ஒரு போன் ரிலேட்டட் டிசீஸ் இருக்கிறது தெரிய வரும். டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்றப்போ அந்த குழந்தையோட பயாலஜிக்கல் மதர் இருந்தாதான் இந்த ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும், பேபியோட உயிரையும் அப்பதான் காப்பாற்ற முடியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஹீரோயின் சேர்ந்தாங்களா இல்லையா, பேபி எப்படி வளர்த்தாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த படமே மூவ் ஆகும். சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா, இந்த ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல மெச்சூர்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருந்தாரு. ஒவ்வொரு சீனையும் மனுஷன் அவ்வளவு அழகா கேரி பண்ணி சூப்பரா டெலிவரி பண்ணியிருந்தாரு. முக்கியமா இந்த படத்துல அவரோட லுக் செம்மையா இருந்தது. பேக் டு வாரணமாயிரம் கஜினி டேஸ்ல பார்த்த சூர்யாவெல்லாம் நினைவுக்கு வந்தது. தென் மமிதா பைஜு அண்ட் ராதிகா கேரக்டர்ஸ், இவங்க ரெண்டு பேருக்குமே படத்துல ஈக்குவல் ஸ்கோப் கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேருமே ஆக்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்க்கும் நல்ல ஸ்கோப் கொடுத்திருக்காரு. எஸ்பெஷலி ஜார்ஜ் மரினோட கேரக்டர் படத்துல 2 சீன் வந்தாலும் அந்த கேரக்டரோட எமோஷனல் கனெக்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா அகரம் ஃபவுண்டேஷன் நடந்த இன்சிடென்ட்டை அழகா இந்த கேரக்டரோட பிளெண்ட் பண்ணி சூப்பரா பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த எமோஷனல் கனெக்டுமே ரொம்பவே நல்லா இருந்தது. மமிதாவோட பாஸ்ட் அண்ட் அவங்க இண்டிபெண்டா இந்த சொசைட்டில வளர்ந்தது, இது எல்லாமே பிளாஷ்பேக்கா சொல்லாம ஒரு டயலாக் நரேஷன்லயே சொல்ல வச்சு மமிதாவோட கேரக்டரையும் சூப்பரா எமோஷனலோட கன்வே பண்ணிட்டாங்க. ராதிகாவும் மதர் கேரக்டர்ல நல்லா ஒரு ஃபன்னா எமோஷனலா சூப்பரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ரைட்டிங் டைரக்டர் வெங்கி அட்லூரி ப்ராமிஸ் பண்ண மாதிரி சூர்யாவுக்கு ஒரு நல்ல ஃபேன் பாய் படத்தை சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூர்யா, மமிதா, ராதிகா இவங்க 3 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஃபன்னு எமோஷனல் கனெக்ட் எல்லாருக்கும் சூப்பரா ஒர்க் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் டாட்டர் மேரேஜுக்கு போறது, அங்க நடக்கிற இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி அந்த மேரேஜ் நல்லபடியா நடத்துறது, இது எல்லாமே பார்க்க நல்லா இருந்தாலும் இது ஒரு அவுட் ஆஃப் த கண்டென்ட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்துல வர ஆக்ஷன் சீக்வன்சஸ் கூட ரொம்ப போட்டு புஷ் பண்ணாம படத்துக்கு எங்கே தேவையோ அவங்க அழகா பிளேஸ் பண்ணிருக்காங்க. முக்கியமா ஒரு ஃபைட்ல மோகோபட் கேமரா எல்லாம் யூஸ் பண்ணி சூப்பரா ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. படத்தோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸை பத்தி பார்த்தோம்னா, ஜிவி பிரகாஷ் இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பிஜிஎம் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபர் நிமிஷ் ரவி தான் இந்த படத்துக்கு கேமராமேனா ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் துல்கர் சல்மானோட ஃபிலிம்ஸ் கிங் ஆஃப் கொத்தா, லக்கி பாஸ்கர்லாம் பண்ணியிருக்காரு. அந்த படத்துல எப்படி இவரோட பெஸ்ட்டை கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த படத்துலயும் இவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. ஓவரால் ஒரு நல்ல ஃபீல் குட் என்டர்டைனர் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல ஃபீல் குட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஆனா வெங்கி அட்லூரியோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸோட ஸ்கிரீன் பிளே மைண்ட்ல வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த படம் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துரும். மற்றபடி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு பிளாக் டீயோட ரேட்டிங் 3.5 அவுட் ஆஃப் 5. இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ், மூவி அனாலிசிஸ் வீடியோ பார்க்கணும்னா நம்ம பிளாக் டீ பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கார்த்திக்.